Pulling up Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there. இது வந்து இந்த இப்ப நான் காமிச்ச கேமராவோட நார்மல் கிளாரிட்டி உங்களுக்கு பகல் எடுத்ததுங்களா? பகல் எடுத்தது. இது வித் வாய்ஸோடய உங்களுக்கு வந்துரும். நைட்ல உங்களுக்கு லைட் எதுவுமே கேமரால எரியாது, ஆனா கலர்லயே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது நைட் இல்லீங்களா? நைட் வந்து எத்தனை மணி பாருங்க, விடிய காலத்துல 5:10 கலர்ல இருக்கு பாருங்க. இது நீங்க 100 மீட்டர்ல எங்க இருந்து ஜூம் பண்ணீங்களா, கேமரா போட்டதுல இருந்து 100 மீட்டர் லைவ் ஜூம் பண்ணீங்கனாலும் அங்க யார் நின்று இருக்காங்க, என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க அக்யூரேட்டா அப்படியே. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா சிசிடிவி ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆகிட்டு இது வர நம்ம ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹை ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேங்க ப்ரோ, நம்மளோட ஷாப் லொகேஷன் நேம் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. 100 ஃபீட் ரோட்ல ஒன்று இருக்கு, அது போக வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல ஒன்று இருக்கு. 2 இடத்துலயும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஓகேங்க ப்ரோ, இப்போ நம்ம என்னென்ன பிரான்ச் எல்லாம் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்காங்க? மேஜரா என்ன பிரான்ச் இருக்கோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிராண்ட் அந்த பிராண்ட் தான் பண்றோம்னு இல்லை, எல்லா பிராண்ட்ஸும் பண்றோம். இக்விஷன் பண்றோம், தவா பண்றோம், சிவி பிளஸ் பண்றோம், யூஎன்வி பண்றோம், மேட்ரிக்ஸும் பண்றோம். நம்ம மேஜர் பிரான்ச் என்ன இருக்கோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்க்குள்ள மட்டுமே தான், இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லயும் பண்ணி கொடுப்போம்? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாம கோயம்புத்தூருக்குள்ள நம்ம பண்ணிடுவோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த சைடு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், உடுமலைப்பேட்டை வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. அதுக்கு மேல போறதால நம்ம கிட்ட எடுக்கிறவங்களே வச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, என்ன வாரண்டி என்ன பிரைஸ் செஞ்சதோ அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ சர்வீஸ் எல்லாம் எப்படிங்க ப்ரோ? சர்வீஸ் வந்து ஆத்தரைஸ் கம்பெனி சர்வீஸ் தான். எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வரும். கேமராஸ்க்கும் அதுக்கு ஒரு சில ஆக்சஸஸ்க்கு 2 இயர்ஸ் வாரண்டி வரும். நீங்க அதை வந்து வாங்கிட்டு போனதுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ற டேட்ல இருந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பிரேக்கேஜ், வாட்டர் டேமேஜ், ஓகே, போர்டு பர்ன், இது 3 மட்டும் தான் வாரண்டி உங்களுக்கு கிளைம் ஆகும். மற்ற எதுனால வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் செட்டப் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா, 2 கேமரா பின்னாடியே முன்னாடி இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும் ப்ரோ? அது உங்களுக்கு வந்து நம்ம எடுக்கிற கேமரா பொறுத்து தான் ப்ரோ. ஆக்சுவலா பேசிக்கா ஒரு கேமரா எடுக்கிறீங்கன்னா மொத்தம் கேமரா 3 டைப். ஒன்னு வயர்லெஸ், ஒன்னு வயர்டு. வயர்லெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு கேமரா மட்டும் போதுன்னாங்கன்னா அவங்க வைஃபை வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல எங்கிட்ட வைஃபை எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு சிம் கார்டு பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம அவங்க எதுவுமே வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சிம் கார்டு, மெமரி கார்டு வாங்கினா போதும், போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம டீடைலா பார்த்தலாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம் கேமரா பார்த்தலாம் ப்ரோ. ஓகேங்க, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடல்ல மட்டும் தான் உங்களுக்கு 4G + வைஃபை ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது இன்டோர் கேமரா தான். இதுல நீங்க வைஃபை கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிம் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வைஃபை இருக்கிறவங்க வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், வைஃபை இல்லாதவங்க சிம் போட்டு மெமரி கார்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இதுல 2-வே டாக் வந்துடும், மூவ்மெண்ட் டிரெக்ஷன் வந்துடும், ரொட்டேட் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. இது பிரைஸ் கம்மி தான் உங்களுக்கு. இந்த ஒரு பிராண்ட்ல மட்டும் தான் இந்த 2 ஆப்ஷனோட உங்களுக்கு வரும். வேற எந்த பிராண்ட்லயுமே இருக்காது. இந்த மாடல் பர்டிகுலர் இந்த மாடல் 2 ஆப்ஷன் வருது, இது ஒரு மாடல்ல மட்டும்தான். அடுத்தது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஷ் கேம் கேமராம்பாங்க. ஓகேங்க ப்ரோ, கார் முன்னாடி டேஷ் கேம்ல வச்சுட்டு டிரைவரோ இல்லை ரோட்டையோ பார்த்து வச்சுட்டோம்னா போதும். உங்களுக்கு பவர் மட்டும் கொடுத்தா போதும், சிம் போட்டா போதும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே கேமரா டூவல் லென்ஸ் வரும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 வியூவும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. சிம் ஆப்ஷன் தான் இது. கலர்லயும் வந்துடும், 2-வே டாக் வந்துடும், மெமரி கார்டு ஆப்ஷன் 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துடும் உங்களுக்கு, அலாரம் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க, இது கிளாரிட்டியில எப்படிங்க ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 2MP + 2MP ரெண்டுமே 2MP லென்ஸ் 1080 பிக்சல்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட பவர் இல்ல, இந்த தோட்டத்துக்குலாம் போற மாதிரி ஐடியால இருந்தாங்கன்னா, பவர் எதுவுமே இல்ல, கரண்ட் எதுவுமே இல்லைன்னா இந்த கேமரா போய்க்கலாம். இதுங்களா? ஆமா, இது சோலார். இது சோலார் பேனலோட வந்து ஒரு கேமரா. எதுவுமே வாங்க தேவையில்ல, ஜஸ்ட் சிம் கார்டும் மெமரி கார்டு தான். இதுவும் போய் கேமரா போல்ல வச்சுட்டு கேமரா மாட்டினா போதும், வியூ எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம். பட் எல்லா கேமராமே உங்களுக்கு 4G தான். 4G ஏர்டெல் சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏர்டெல் மட்டும் தான். ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்எல் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஜியோ போடக்கூடாது. இந்த மாடல் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கேமரா இருக்குன்னே தெரியாததுக்காக யூஸ் பண்றது. கேமரா வந்து நம்ம நார்மல் பல்பு மாதிரி தான் இருக்கும். இது ரொட்டேட் ஆப்ஷன் வந்துரும் உங்களுக்கு, 2-வே டாக் வந்துரும். ஆனா இது நைட் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியும். அடுத்தது இப்போ நம்ம இங்க காமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு. எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. கேமராஸ் எல்லாத்துக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். ஓகே, எல்லா கேமராஸ் 2 இயர்ஸ் வாரண்டி வந்துரும் உங்களுக்கு. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம நார்மல் கேமராஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கமர்ஷியல் செட்டப் கேமராஸ். கமர்ஷியல் செட்டப்னா எந்த மாதிரினா, ஒரு ஷாப்பு, ஒரு ரெசிடென்சி, ஒரு ஆஃபீஸ், அப்புறம் ஒரு குடோன், இதுக்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கேமராஸ் வரும். அதுக்கு போற செட்டப்பே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அதுல 4 கேமரா மாற்ற மாதிரி வரும். ஒரு 4 கேமரா மாற்ற மாதிரி டிவிஆர், 4 கேமரா, அப்புறம் அதுக்கு வர ஹார்ட் டிஸ்க், எவ்வளோ டிபி ஹார்ட் டிஸ்க், நம்ம பேக்கப் டேஸ் எவ்வளோ வேணுங்கிறதுக்கான ஹார்ட் டிஸ்க், அப்புறம் கேமராவோட பவர் சப்ளை, அதுக்கு வர அக்சசரிஸ், ஒயர். இதுதான் வந்து ப்ராப்பர் சிசிடிவி கமர்ஷியல் செட்டப். இதுதான் நம்ம எங்க போட்டாலும் இந்த மாதிரி தான் போடணும்.
இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். உங்களுக்கு கமர்ஷியல் செட்டப் கேமராஸ்லயே உங்களுக்கு 2 டைப் வரும். ஒன்னு வந்து பேசிக், இன்னொன்னு வந்து ஹையர் எண்ட். பேசிக்னு பாத்தீங்கன்னா HD கேமராஸ் சொல்லுவாங்க. ஹையர் எண்ட் கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா IP கேமராஸ் சொல்லுவாங்க. இது வந்து பேசிக் கேமராஸ் உங்களுக்கு. ஓகே. இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு நைட் Black and White. இது காலையில கலர்ல தெரியும், நைட் Black and Whiteல தெரியும். இது பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. இந்த லைட் எரியும் உங்களுக்கு நைட். மோஷனுக்கு இல்ல, எனி டைம் இருட்டாயிடுச்சுனா 6 மணி ஆயிடுச்சுனா இருட்டாயிடுச்சுனா இந்த லைட் எரியும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் லைட். இது என்ன பர்பஸ்னா, காலையில தெரியுற அதே கலர் நைட் உங்களுக்கு கலர்ல தெரியும். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு லைவ் வந்துட்டு இதோட லைவ் கிளாரிட்டி வந்துட்டு நான் காட்டுறேன். இது வந்து இப்ப நான் காமிச்ச கேமராவோட நார்மல் கிளாரிட்டி உங்களுக்கு. பகல் எடுத்ததுங்களா? பகல் எடுத்தது. இது வித் வாய்ஸோடய உங்களுக்கு வந்துரும். அது நல்லா இருக்கு கிளாரிட்டியா. நாய்ஸிங் கூட இல்ல, எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இது வந்து பேசிக் 2 MP கிளாரிட்டி. ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு ப்ரோ. இது பகல் எடுத்தது இல்லைங்க? பகல் இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு. ஓகே. நைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஓ இது லைவ்ங்களா? லைவ் ஓடிட்டு இருக்குது. ஓகே. பிளேபேக்லயும் உங்களுக்கு அதே கிளாரிட்டி வந்துடும். இது வந்து பிளேபேக் கிளாரிட்டி. ஓகேவா? ஓகே. இது வந்து நைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைட் Black and Whiteல இருக்கும். Black and Whiteல இருக்கும். ஓகே. இதே கலர் போயிட்டீங்கன்னா காலையில எந்த கலர் தெரிஞ்சிடும் அதே மாதிரி கலர்ல உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம வந்து Black and White பார்த்தோம். இப்போ வந்துட்டு கலரோட பார்க்க போறோம். இது வந்து லைவ் இப்போ ஓடிட்டு இருக்கிறது. இப்போ எந்த கிளாரிட்டி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது டேங்களா? டே இப்போ லைவ் இப்போ ஓடிட்டு இருக்கிறது. இப்போ ரெக்கார்டோட மாத்துறேன். ஓகே. இது நைட் இல்லைங்களா? நைட் வந்து எத்தனை மணி பாருங்க, விடிய காலத்துல 5:10க்கு 5:10க்கு கலர்ல இருக்கு பாருங்க. நல்லா கிளாரிட்டியா இருக்குங்க நைட்டோட விஷயம். ஆக்சுவலா அந்த லென்ஸ் வந்து எங்க படுதோ அந்த இப்போ அவங்க வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் அவங்களுக்கு இந்த இடம். ஓகே ஓகே. அதனால அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு கலர்ல தெரியுதா? இன்னும் லைட்டா கொஞ்சம் மேல தூக்கிட்டாங்கன்னா கடை ஃபுல்லா கலர்ல தெரிஞ்சிடும். நம்மளுக்கு எந்த இடம் தெரியணுங்கிறத பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே போதும், அந்த இடம் பக்காவே தெரியும். இதே 2 MP 5 MP 2 கிளாரிட்டி தான் இருக்கு. இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு 2 MP. சேம் இதே வந்து மாடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. 5 MP ல கிளாரிட்டி மட்டும் மாறும். 5 MP வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1960 பிக்சல் வரும் உங்களுக்கு. மற்றபடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமன் தான். நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக். இனி அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லெவல் கேமராஸ் பார்க்க போறோம். அதுதான் ஃபியூச்சரும் கூட. அது வந்து IP கேமராஸ்னு சொல்லுவோம். கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டல் கேசிங் வந்துடும். இதுலயும் உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் வந்துடும். இந்த ஒரு கேமரால மட்டும் உங்களுக்கு வந்துட்டு 2-way டாக் வரும். அதாவது நீங்க ஏதாச்சும் கேமரால பேசுனீங்கன்னா அவங்க கேட்டுட்டா கேமராலே ஸ்பீக்கர் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. நம்ம வாய்ஸ் கொடுத்தாலும் கேட்கும். இந்த ஒரு மாடல்ல மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகே. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா லைவா வந்து நம்ம பேசிக்கலாம். லைவா பேசிக்கலாம். பிளேபேக்லயும் பேசிக்கலாம், லைவ்லயும் பேசலாம். பிளேபேக்ல வந்து பேச முடியாது, கேட்டுக்கலாம். பட் லைவ்ல நீங்க பேசிக்கலாம். ஓகே. இதோட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து அந்த கேமராவோட இப்போ நம்ம பார்த்தது. இது அதோட கிளாரிட்டிக்கு இதோட கிளாரிட்டி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. வைட் ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கும், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா வரும். அரௌண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 வரைக்கும் மேல கிடைக்கும் உங்களுக்கு வியூ. இது வந்து பகல். ஓகே. நைட் பாத்தீங்கன்னா நைட் நல்லா கிளாரிட்டியா இருக்கு. விடிய காத்துல வந்து 4:29க்கு கேமராவோட கிளாரிட்டி பாத்துக்கோங்க. அதே ஜூமிங் கெபாசிட்டியோட இருக்கும். இந்த ஒரு கேமரா வந்துருக்கு யூஎன்வி பிராண்ட்ல வந்துட்டு. அது என்ன ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, நைட்ல உங்களுக்கு லைட் எதுவுமே கேமரால எரியாது, ஆனா கலர்லயே தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு லைட்டுமே எரியாது. இப்ப நீங்க பார்த்த எல்லா கேமராலுமே லைட் ஆப்ஷன் வரும், லைட் எரியும், அப்பதான் கலர்ல தெரியும். பட் அந்த மாடல்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எதுவுமே எரியாது, கேமரா இருக்கிறது தெரியாது. ரொம்ப ஹிடன் இருக்கும் இல்லைங்களா? கேமரா வந்துட்டு ரொம்ப உன்னிப்பா பார்த்தா தெரியும், இருட்டுல பார்த்தா கேமரா இருக்கிறதே தெரியாது. இது உங்களுக்கு மெட்டல் கேசிங் தான். இதுதான் லைட்டோடது. பட் ஆனா இந்த லைட் எரியாது உங்களுக்கு. எரியாது. ஓகே. எரியாது. ஆனா உங்களுக்கு கலர்லயே தெரியும் உங்களுக்கு. கலர்லயே தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம கேமரா மாட்டிட்டோம்னா பகல்ல தான் கேமரா இருக்கிறது தெரியும். ஃபுல் டார்க்ல இருக்கும்போது அங்க என்ன வெள்ளை கலர்ல உத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும், இல்லாட்டி கேமரா தெரியாது. இதோட கிளாரிட்டி காட்டுறப்ப உங்களுக்கு இங்க எந்த ஒரு லைட் சோர்ஸுமே எதுவுமே இல்லை, தெரியுதா உங்களுக்கு? ஆமா. ஒரு லைட் கூட இல்லை. ஒரு கிளாரிட்டி பாருங்க. நைட் இல்லையா? நைட்டு. அதாவது அந்த இடத்துல எந்த லைட்டுமே இருக்காது உங்களுக்கு. பகல் மாதிரியே தெரியுதுங்க, கேமரா இருக்கிறதும் தெரியாது. ஊட்டி நைட் 9 மணிக்கு. என்ன நிச்சயமாங்களா? போட்டிருக்கு ஒரு ஊட்டி at 9 PM. 9:03 எங்கப்பா நைட் 9:03. நைட் 9:03 நம்ம சொன்னாதான் தெரியும் போல. ஆமா, அதாவது நைட்டு சொன்னாதான் தெரியும். இங்கதான் இப்ப வந்து மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு கேமரா. இந்த கேமரா வந்து யூனி பிராண்ட்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பிராண்ட்லயுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த கேமரா பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா 100 மீட்டர் லைவ் ஜூம். இதை நீங்க 100 மீட்டர்ல எங்க இருந்து ஜூம் பண்ணீங்களா, கேமரா போட்டதுல இருந்து 100 மீட்டர் லைவ் ஜூம் பண்ணீங்கனாலும் அங்க யார் நின்று இருக்காங்க, என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அக்யூரேட்டா அப்படியே தெரியும் உங்களுக்கு. இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ், ஃபேக்டரிஸ், அப்புறம் வந்து தோட்டத்துக்கு போறதுக்காக. இது பர்டிகுலரா ஜூமிங் வந்துடும். அதே மாதிரி 360 டிகிரியும் இதுல தான் ப்ராப்பரா இருக்கும். ஃபுல் 360 டிகிரி ரொட்டேட் இருக்கும். அதை நம்ம செட் பண்ணிக்கலாம், எவ்வளவு நிமிஷம் ரொட்டேட் ஆகணும், என்ன பண்ணணும், பீப் சவுண்ட்ல இருந்து எல்லாமே இதுல இருக்கும். இதுதான் ப்ராப்பர் 360 டிகிரி கேமரா உங்களுக்கு. மற்றது எல்லாமே 360 கிடையாது, பேன் டில்ட் மட்டும் தான். ஃபைனல் ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதாவது நீங்க கேமரா போடுற மாதிரி இருந்தீங்கன்னா எங்க கிட்ட போறதாலும் சரி, வெளியே போறதாலும் சரி, நீங்க பாஸ்வேர்டு வந்து அங்க டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சு கொடுப்பாங்க, அதை வந்து மாத்திடணும். காமன் பாஸ்வேர்டு தான் யார் வந்தாலும் போடுவாங்க.
அந்த காமன் பாஸ்வேர்ட் இருந்ததுன்னா யார் வேணா உங்க ஸ்கேனர் வச்சு எங்கிருந்து வேணா உங்க வியூவை பார்த்துக்கலாம். அவங்க போறதுக்கு முன்னாடியே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கூப்பிட்டு நீங்க எங்கிட்ட கேமரா வாங்கினாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட கூப்பிட்டு நீங்க வாங்கியிருக்கிறது வந்து ஒரிஜினல் மாடல் தானா, ஒரிஜினல் இதனால நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். பொதுவாக இதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா காலிங் பில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. காலிங் பில் ஒரு ஹார்ட்வேர் யூனிட் யூஸ் பண்ணி நீங்க காலிங் பில் வந்து கால் பண்ணுவீங்க. இப்போ வந்து புது டெக்னாலஜி ஒன்று வந்திருக்கு. ஒர்க் ஆகும் அப்படின்னா ஓகேவா? ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த QR கோட் ஸ்டிக்கர் நீங்க வந்து பிளேஸ் பண்ணிடுவீங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணுவீங்க. QR கோட் மூலமா வந்து நீங்க வந்து வீடியோ கால் பேசிக்கலாம். இந்த குறிப்பிட்ட லொகேஷன் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட லொகேஷன்ல நீங்க வீடியோ கால் பேசிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை வந்து இது கூட நீங்க இன்டர்ஃபேஸும் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க வந்து QR கோட்ல ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இன்னாருன்னு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டோரை வந்து அன்லாக் பண்ணலாம். டோருக்கான ஆக்சஸும் உங்களுக்கு கொடுக்கலாம். இது செக்யூருங்களா எப்படிங்க சார்? கண்டிப்பா இது செக்யூர்டு தான். ஏன்னா இதை எப்படி ஆகும்னா பைண்ட் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட்டா வந்து அந்த குறிப்பிட்ட லொகேஷன் தான் கால் பண்ற மாதிரி நாங்கள் பைண்ட் பண்ணியிருப்போம். ஆப் இருக்கும், ஆப் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஈவன் ஃபோன் நம்பர் இதுல வந்து ஷேர் ஆகாது. யார் கால் பண்ணாலும் ப்ரௌசர் மூலமா தான் கால் ஆக போகுது. இவரோட நம்பர் அவருக்கு போகாது, அவர் நம்பர் இவருக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து QR ஸ்டிக்கர்ஸ் நீங்க கார்ல யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேக் பண்ணிருக்கீங்க, உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க. பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த கேஸ்ல நீங்க ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்கள்ட்ட ஆடியோ மூலமா கால் பண்ணிட்டு உங்க வண்டி இங்க போட்டிருக்கீங்க, நீங்க எதை எடுத்துக்கோங்கிற மாதிரி கமாண்ட் வந்ததுன்னா அந்த மாதிரி நீங்க வந்து வண்டி எடுத்துக்கலாம்.